ஹாய் காய்ஸ், மக்களே எப்படி இருக்கீங்க? வெயில் சரியான வெயில் அடிக்குது. மேடம் கூட போயிட்டுருக்கேன். மைக்கு வண்டியில் இருக்குது, வெயிட் பண்ணுங்க வரேன். மக்களே மைக்கை போட்டாச்சு. இங்கே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ மேடத்தை கூட தான் போயிட்டுருக்கேன். மேடம் காலைல ஸ்கூலில் விட்டுச்சு, ஆஃபீஸில் விட்டாச்சு. இப்போ மேடம் போய் கூப்பிட்டு வருவோம். பின்னாடி வண்டி எதுவுமே இல்லை. ஓகே, மூவ் பண்ணுவோம். ஏசி போட்டு தான் இருக்குது, இருந்தாலும் வெக்க அந்த மாதிரி அடிக்குது. இன்றைக்கி வெயில் அதிகம் மக்களே. 2 நாளாக வெயில் இல்லை, கொஞ்சம் அந்த காற்று இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி என்னடா அப்படின்னாக்கா வெயில் சரியாக அடிக்குது. எப்பா இந்த வெயிலில் கொண்டு போய் கூட்டு வந்துடும். நல்ல வேலை இன்றைக்கி டியூட்டி எதுவுமே சரியாக இல்லை. மேடம் கொண்டு போய் மட்டும் ஆஃபீஸில் விட்டுட்டு திரும்பி வந்து இப்போ திரும்பி போயிட்டுருக்கேன். அதுக்கப்புறமா காலைல போய்ட்டு பெட்ரோல் போட்டு வந்தேன். அதோட சரி, பெட்ரோல் போட்ட ஷார்ட்ஸ் வந்துட்டு நான் ஷார்ட்ஸில் வரும். ஸ்டோரேஜ் வேறு ஃபுல்லாகிட்டு இருக்கு, எதுக்குன்னு தெரில. அந்தளவுக்கு ஃபுல்லாகிடுச்சுன்னு தெரியல. 256 GB எப்படி தான் ஃபுல்லாச்சுன்னு தெரியல. சரி, ஓகே டன்னு, இல்லை சகஜம். ஓகே மக்கள், இப்போ நம்ம வந்துட்டு ஹைவேல ஏறி போவேன்னா நம்ம வந்துட்டு 30 நம்பரில் ஏறி போவோம். 40ல் போனோம் அப்படின்னாக்கா சுற்றி முடிச்சுட்டு போகணும். சரி, நல்லா இருக்குது. ஸோ என்னுடைய சோம்பேறியின் காரணமாக நம்ம 30 நம்பரில் ஏறி போகிறோம். இது கொஞ்சம் கிட்டக்க, வீட்டுக்கு பின்னாடி சைடு தான் வந்துட்டு 30 நம்பரு. ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. எப்பா அடிக்கிற வெயிலுக்கு அதுக்கும் இதெல்லாம் உட்காந்துரும் போல இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. இன்றைக்கி விளாக் பண்ணுற டேட் என்ன அப்படின்னாக்கா சண்டே. ஆக்சுவலி ஆமாம், சண்டே விளாக் பண்ணுறேன். இன்றைக்கி ஒரு வீடியோ அப்லோட் ஆகிருக்கும் உங்களுக்கு. அப்லோடு போட்டிருக்கேன். ஆக்சுவலி இப்போ தான் போட்டிருக்கேன் நான். அது எப்படி இருந்தாலும் இன்னைக்கு இப்போ டைம் வந்து ஒரு 12:30 அப்படின்னாலும் 1:30, 2:30, 3 கிட்ட அங்கே அப்லோட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ நமக்கு தெரியல. இப்போ எல்லாருமே ஆஃபீஸ் விட்டு வரதுனால கொஞ்சம் டிராஃபிக் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இந்த டிராஃபிக் உள்ளே நம்ம வந்துட்டு ஆஃபீஸுக்குள்ளே போயிடணும். ஆஃபீஸுக்கு போயிட்டோம் அப்படின்னாக்கா பிரச்சனை இல்லை. டிராஃபிக்கில் மாறிட்டோம் அப்படின்னாக்கா தொல்லை. எனக்கா நம்ம போகிற ரூட் அந்த மாதிரி கொஞ்சம் ஓரளவு டிராஃபிக்கான ஹைவேல தான் போக போகிறோம். அதனால் நீங்களாம் எப்படி இருக்கீங்க கமெண்ட்டில் தெரிவிங்க. நம்ம கோயத்தில் ஒரு 5 வருஷமாக நம்ம டிரைவிங் ஃபீல்டில் இருக்கிறோம். அரபு கண்ட்ரியாக சுற்றிக்கிட்டு இருக்கோம். ஆல்ரெடி எல்லா விளாகும் நான் அதான் சொல்லிகிட்டு இருக்கேன். அது திரும்பி உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மக்களே, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நேரடி நம்ம சப் ஒரு 1000 சப் நம்ம வரப்போகுது நம்மளுக்கு. ஸோ அது பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் எனக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டு. அதுவும் இல்லாமல் இந்த யூடியூப் ஓப்பன் ஆகி 2 இயர்ஸ் ஆகிடுச்சு போல இருக்குது. 3 days பிஃபோர் தான் வந்துட்டு எனக்கு ஒரு ஒய்டி ஸ்டுடியோவில் எனக்கு ஒரு மெசேஜ் ஒன்று வந்துச்சு. 2 வருஷமாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ். நான் அதை ஆட் பண்ணுறேன் வேண்டாக்கா. இப்போ இருக்குதான்னு தெரியல, எனக்கு இருந்துச்சுனாக்கா நான் ஆட் பண்ணுறேன். எப்படி தான் இந்த வேலை பார்க்குறாங்களான்னு சொல்லி தெரியல. இல்லை வேலை பார்க்கல. ஓகே, சாயந்தரத்தில் தான் வேலை பார்க்குறாங்க, அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணி வச்சுறாங்க போல இருக்கு. எப்பா கவர்மெண்ட்டு எப்படி இதாகுது பாருங்கள், இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்காங்க பாருங்கள். ரோடாக இருக்கட்டும், அந்த ஒரு நாட்டையாக இருக்கட்டும், எப்படி டெவலப் பண்ணிகிட்டே இருக்காங்க பாருங்கள். இதே மாதிரி தான் இப்போ நம்ம நாடும் வந்துக்கிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு முன்னேறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ ஆக்சுவலி நிறைய இடத்துல முன்னேறிட்டு தான் இருக்கும். நம்ம அண்ணன் தலைமையில் வந்துட்டு எல்லோரும் நல்லபடியாக நடக்கும்னு சொல்லி நம்ம கடவுள்கிட்ட வேண்டிக்க வேண்டியதான். ஒன்னொன்னா தான் பண்ணுவார், எல்லாத்தையும் ஒரே டைமில் பண்ண முடியாதுல்ல. ஸோ எல்லாமே நல்லாவே நடக்கும். கான்ஃபிடென்ட்டாக இருக்கு. மக்களாகிய நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க, சரிங்களா? கான்ஃபிடென்ட்டாக இருங்க. மக்களாகிய நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம விளாக் எப்படி இருக்குது என்ன இதுன்னு சொல்லி கொஞ்சம் கமெண்ட்டில் தெரிவிங்க. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் எந்த அளவுக்கு வெயில் அடிக்குது அப்படின்னு. இந்த இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், சரியான வெயில் அடிக்குது மக்களே. ஐயோ, இப்போ டைம் ஒரு 12:30 மணி, 12:20 ஆகுது. நம்ம 1 மணிக்கு மேடம் ஃபோன் அடிச்சிருவாங்க. இன்னும் ஒரு 1/2 hourல கிட்டத்தட்ட ஃபோன் அடிச்சிருவாங்க. நம்ம அதுக்குள்ளே வந்துட்டு ஆஃபீஸ் கிட்ட போயிட்டோம் அப்படின்னாக்கா ஓகே, இல்லை அப்படின்னாக்கா இன்னும் வரலையா போலையா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதனாலே அவங்க டைமிங் எனக்கு தெரியும். அதெல்லாம் நான் முன்னாடியே போயிட்டுருக்கேன். ஆக்சுவலி இந்த வருஷம் யாரெல்லாம் ஊருக்கு போகிறீங்க? எனக்கா டிக்கெட் விலை ரொம்ப அதிகமாக இருக்குது. 70,000 80,000 இருக்குது. யார் போகிறீங்க? இந்த வருஷம் நான் போக முடியாது. இந்த வருஷத்துலேருந்து எப்படி என் நிலமை மாறுது, சூழ்நிலைகள் எப்படி மாறுதுன்னு சொல்லி எனக்கு தெரியல. ஏன்னாக்கா நான் சார்ட்டை வந்துட்டு ரிலீஃப் கேட்டிருக்கேன் வெளியே போகிறதுக்கு.
வெளியே போகிறதுக்கு மீன்ஸ் வேறு வீட்டுக்கு போகிறதுக்கு இல்லை அப்படின்னா வெளியே வேலை பார்க்குறதுக்காக நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த வருஷம் என்னால் போக முடியாது. நீங்களாம் யார் யார் போகிறீங்க, குவைத்லேருந்து பார்க்குற நீங்கள் யார் யாரெல்லாம் போகிறீங்க அப்படின்றத கமெண்டில் தெரிவிங்க. நான் கொஞ்சம் தூரம் ஹைவேல ஏறிட்டு நான் ஆஃபீஸ் கிட்டே போயிட்டு நான் உங்களுக்கு vlog கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னாக்கா நான் விட்டா பேசிக்கிட்டே இருப்பேன். நான் மக்களே நம்ம கிட்டத்தட்ட ஆஃபீஸ் கிட்டே வந்தாச்சு. மைக்கானில் இருக்குது, ஆனில் இருக்குது. ஆஃபீஸ் கிட்டே வந்தாச்சு. இப்போ டேரெக்டாக போவோம். இதுக்கப்புறம் டியூட்டி எப்படி இருக்குது ஏன்னா இது நம்மளுக்கு தெரியாது. எல்லாம் ஃபோன் ஓடிட்டு தான் இருக்கிறானுங்க. என்ன பண்ண சொல்கிறீங்க? கடுப்பு தான் ஆகுது. சிக்னலை போட்டாங்க மூவ் பண்ணலாம், போகலாம், வரலாம், பேடி வரலாம், வழி கொடுக்கலாம், அதெல்லாம் கிடையாது. ஃபோன் நோண்டுவோம். நம்மளால் முடிஞ்சாலும் நம்ம நோண்டு தான் நோண்டு இருக்கிறானுங்க. என்ன பண்ண சொல்கிறீங்க? அப்படி தான் போயிட்டுருக்கு நிலமை. எவ்வளோதான் சட்டம் வந்தாலும் சில பைத்தியங்களும் அதை பாருங்க. நல்லா இல்லை அதான் சொல்கிறது. நல்லா இங்கே உள்ள அரபிக்காரங்க வந்துட்டு ஃபோன் பண்ணுறாங்க போகிறாங்கனாக்கா அது அவங்களுடைய இது. இந்த டிரைவராக வராங்க பார்த்தீங்களா, அவங்களும் அப்படி தான் இருக்கிறாங்க. சொல்லி என்னத்தை நம்ம புலம்பி அப்பா அது கொஞ்ச நாள் ஹீட்டு போனதுக்கப்புறம் தான் அந்த கூலிங்கு தெரியுது மக்களே. இல்லைனாக்கா அந்த வண்டி ஹீட்டிலேயே இருக்குது. இல்லை அப்படின்னாக்கா விடிஞ்சிருது. ஐயோ அந்த ஹீட்டுக்கும் அதுக்கும் ஒன்றும் சொல்ல முடியாத அளவுக்கு ஆயிடுது. எப்படி தான் இந்த வெயில் நடந்து போகிறாங்கன்னு தெரில. அதுவும் யோசிக்க தோணுது. இப்போ இன்னும் வந்துட்டு இந்த மாதம் இல்லை அடுத்த மாதம் எண்டு வரைக்கும் தான் அந்த ஆஃபீஸு ஸ்கூல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே க்ளோஸு. அதுக்கப்புறம் வெளியே சுற்ற ஆரம்பிச்சிருவாங்க. இந்த 2 மாதம் வரைக்கும் அப்படியே ஓட்ட வேண்டியது தான். பார்ப்போம். ரைட்டுப்பா. சரி மக்களே, ஆஃபீஸ் கிட்டே வந்துட்டேன். நான் போயிட்டு வண்டியை பார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக ஒரு 10 நிமிஷமா 10 நிமிஷத்துக்குள்ளே வந்துட்டோமா? பரவாயில்லையே, 10 நிமிஷம் காமத்துக்குள்ளே வந்துட்டோம். போயிட்டு நான் உங்களுக்கு அடுத்த vlog அடுத்த டியூட்டி இருந்துச்சு அப்படின்னாக்கா நான் vlog கண்டினியூ பண்ணுறேன். இல்லை அப்புறம் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? மணி 7 ஆகுது. பார்ப்போம். சாரோட வண்டி க்ளீனாக இருக்கா இல்லையான்னு சொல்லி தெரியல. ஒரு 2 மணி நேரம் தூக்கத்தை போட்ட மதியானம் சாப்பிட்டுட்டு ஃபஸ்ட்டு சார் வண்டி இருக்கான்னு பார்ப்போம். மைக்கில் பேசுகிறேன், ஹெட்செட்டெல்லாம் பேசிகிட்டு இருக்கேன். எப்படி இருக்குன்னு தெரியல. இதை வேறு நான் செக் பண்ணணும். சார் வண்டி இருக்கான்னு தெரியல. இல்லைன்னு நினைக்கிறேன். போயிட்டாரா? இருந்தாருனாக்கா உள்ளே மட்டும் க்ளீன் பண்ணிடலாம். எந்த வண்டியுமே இல்லை. அப்படி தான் நினைக்கிறீங்க. ஆனால் என் வண்டி பக்கத்தில் பையன் வண்டி நிற்கிது. வெயிட் பண்ணுங்க, காட்டுறேன். இந்த பாருங்கள், சின்னதாக இருக்கிறதுனால சரியாக தெரிய மாட்டேங்குது. பையன் வண்டி க்ளீனாக தான் இருக்குது, பிரச்சனை இல்லை. நம்ம வண்டியும் க்ளீனாக தான் இருக்கும் எப்பயுமே. ஆனால் டஸ்ட்டாக இருக்குது. சரி ஓகே, நாளைக்கு மேடத்தை விட்டுட்டு வந்துட்டு தண்ணி அடித்து க்ளீன் பண்ணிடணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். வண்டி ரதம் மாதிரி இருக்குல்ல. 7 மணி ஆகுது. ஆனால் இருட்டி இருக்குது. ஆனால் ஃபோன் குவாலிட்டி பங்கமாக இருக்குது. சரி மக்களே, இதுக்கப்புறம் டியூட்டி வந்துச்சுன்னா பார்ப்போம். இல்லை அப்படின்னாக்கா இதோட நான் எண்ட் பண்ணிக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ண சொல்லுங்கள். சரிங்களா?